ஆன்மீக தகவல் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காசியில் வந்துட்டு கருடன் பறக்கக்கூடாது, பல்லி கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பின்னால் இருக்க ரகசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது காசியில் வந்துட்டு கருடரும் பறக்காது, பல்லியும் கத்தாது. இந்த உலகத்தில் பாவங்களை போக்குற மிக புனிதமான ஸ்தலமாக காசி கருதப்படுகிறது. காசியில் இறந்தால் மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த தலத்தோட அற்புதமான ஆன்மீக சக்தி தான். அதாவது கங்கை நதி ஓடும் அந்த புனித நகரம் குறித்து பல அதிசயங்களும் மர்மங்களும் பேசப்படுகின்றன. அவற்றில் மிகவும் வியப்பூட்டும் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசி நகரத்தில் கருடன் பறப்பதில்லை, பல்லி கத்துவதில்லை. இந்த விசித்திரமான நிகழ்வுக்கு பின்னால் ஒரு பழமையான புராண சம்பவம் இருக்கிறது. ராமபிரான் அளித்த கட்டளை பல யுகங்களுக்கு முன்பு ராமாயண காலத்தில் ஸ்ரீராமர் ராவணனை வதம் செய்த பின்னாடி ராவண வதத்தால் ஏற்பட்ட பாவத்தை போக்குவதற்காக சிவபெருமானை வழிபட வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதற்காக ராமர் ராமேஸ்வரத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய வேணும் அப்படின்னு முடிவு செய்கிறாரு. அப்போ அவர் அவரோட அன்பு பக்தனான ஆஞ்சநேயரை கூப்பிட்டு காசி நகரத்துக்கு சென்று அங்கே இருக்கும் ஒரு சுயம்பு சிவலிங்கத்தை கொண்டு வா, அதை ராமேஸ்வரத்தில் பிரதிஷ்டை செய்து வழிபடுவோம் என்று கட்டளையிட்டார். ராமனின் கட்டளையை ஏற்றதும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற பக்தி சிரத்தையுடன் ஆஞ்சநேயர் உடனே காசியை நோக்கி புறப்பட்டார். காசியில் அவருக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது. அதாவது ஆஞ்சநேயர் காசி நகரத்தை அடைஞ்சப்போ அவர் கண்ட காட்சி அவரை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. எங்கு பார்த்தாலும் ஆயிரக்கணக்கான சிவலிங்கங்கள், காசி முழுவதும் சிவலிங்கங்களால் நிரம்பி இருந்தது. இதில் எது சுயம்புலிங்கம் என்று அவர் குழம்பி போனார். சுயம்புலிங்கத்திற்கு மிகுந்த சக்தி இருக்கிறதுனால அதை கண்டுபிடிப்பது ஆஞ்சநேயர் காசி முழுவதும் தேடி அலைஞ்சாரு. ஆனால் எந்த லிங்கமும் உண்மையானது என அவரால் எது சுயம்பு லிங்கம் அப்படின்னு கண்டறியவே முடியல. அதுக்கு கருடன் உதவி செய்கிறாரு. அந்த சமயத்தில் கருடன் இந்த குழப்பத்தை கவனிக்கிறாரு. ஆஞ்சநேயர் தேடி அலைந்து கொண்டிருப்பதை பார்த்து அவனுக்கு உதவ வேண்டும் என்று கருடன் எண்ணினான். ஒரு குறிப்பிட்ட சிவலிங்கத்தின் மேல் வட்டமிட்டு பறந்து கொண்டு கத்தத் தொடங்கினான். அதன் மூலம் இதுவே நீ தேடும் சுயம்புலிங்கம் என்று ஆஞ்சநேயருக்கு சுட்டி காட்டினான். பல்லியின் அறிகுறி. அதே சமயத்தில் அந்த இடத்தில் இருந்த ஒரு பல்லியும் அதே திசையை நோக்கி கத்தத் தொடங்கியது. பல்லியின் அந்த ஒலி கூட ஆஞ்சநேயருக்கு ஒரு அறிகுறியாக அமைந்தது. கருடன் வட்டமிட்டு பறப்பதும் பல்லி அந்த திசையை நோக்கி கத்துவதும் பார்த்த ஆஞ்சநேயர் இதுவே நான் தேடும் சுயம்புலிங்கம் என்று புரிந்து கொண்டார். அவர் கருடனுக்கு பல்லிக்கு நன்றி கூறி அந்த சுயம்புலிங்கத்தை எடுத்துக்கொண்டு ராமேஸ்வரத்தை நோக்கி புறப்பட்டார். அப்போ காசியின் காவலன் கால பைரவர். ஆனால் அந்த தருணத்தில் ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. காசி நகரத்தின் காவல் தெய்வம் கால பைரவர். அவரது அனுமதி இல்லாமல் காசியிலிருந்து எதையும் வெளியே கொண்டு செல்ல முடியாது என்பது அப்படிங்கிறது ஒரு விதியாகவே இருந்திருக்கு. ஆனால் ஆஞ்சநேயர் ராமனின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற பக்தியால் அந்த விதியை பற்றி சிந்திக்காமல் சுயம்புலிங்கத்தை எடுத்துக்கொண்டு செல்ல முயன்றார். அதை பார்த்த கால பைரவர் ஆஞ்சநேயரை தடுத்து நிறுத்தினார். ஆஞ்சநேயரும் கால பைரவரும் என் அனுமதி இல்லாமல் காசியிலிருந்து எதையும் எடுத்து செல்ல முடியாது என கால பைரவர் கூறினார். ஆஞ்சநேயர் அதற்கு பதிலளிக்கிறார், இது என் எஜமானர் ஸ்ரீராமரின் கட்டளை, அதை நிறைவேற்றாமல் நான் திரும்ப முடியாது. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் தொடங்கியது. அது மெதுவாக பெரிய சண்டையாக மாறத் தொடங்கியது. தேவர்களின் பயம். ஆஞ்சநேயருக்கு கால பைரவருக்கும் இருவருக்கும் பேராற்றல் கொண்டவர்கள். அவர்களிடையே சண்டை தீவிரமாகிவிட்டால் உலகமே அதிர்ந்து போகும். இதை கண்ட தேவர்கள் எல்லோரும் அச்சத்தில் ஆழ்ந்தார்கள். இப்படி தொடர்ந்தால் இந்த மண்ணுலகில் பெரிய அழிவு ஏற்படும் என்று பயந்து அவர்கள் கால பைரவரிடம் சென்று வேண்டினர். கால பைரவர் அதற்கு அனுமதி எப்படி தரார்னா, தேவர்களின் வேண்டுகோளை கேட்ட கால பைரவர் அமைதியாகிறார். ஆஞ்சநேயரின் பக்தி மற்றும் விசுவாசத்தை புரிந்து கொள்கிறார். அதன் பிறகு
காலபைரர் கூறியதாவது: நான் சண்டையிட்டது என் அனுமதி இல்லாமல் எடுத்து சென்றதற்காக மட்டுமே. ராமரின் பணிக்காக எடுத்து செல்லும் இந்த லிங்கத்தை நீ எடுத்து செல்லலாம். இவ்வாறு அனுமதி அளித்த ஆஞ்சநேயரை ராமேஸ்வரத்திற்கு அனுப்பினார். கருடனுக்கும் பல்லிக்கும் சாபம். ஆனால் அதே சமயத்தில் காலபைரவர் ஒரு விஷயத்தை கவனித்தார். கருடன் மற்றும் பல்லி தான் அந்த லிங்கத்தை ஆஞ்சநேயருக்கு சுட்டி காட்டியிருந்தனர். என் அனுமதி இல்லாமல் காசியிலிருந்து எதையும் எடுத்து செல்ல உதவி செய்தீர்கள் என்று கூறி காலபைரவர் அவர்களுக்கு ஒரு சாபம் வழங்கினார். அவர் கொடுத்த சாபமானது: இந்த வாரணாசி நகரத்தில் நீங்கள் இருவரும் இனி எங்கும் இருக்கக்கூடாது. காசி நகரத்தில் கருடன் பறக்கக்கூடாது, பல்லி கத்தக்கூடாது. அதனால்தான் இன்று காலபைரவரின் சாபத்தினால் காசி நகரத்தில் கருடன் பறப்பதை காண முடியாது, அங்கு பல்லியின் குரலும் கேட்காது என்று பழைய நம்பிக்கை நிலவுகிறது. காசியின் புனிதத்தையும் அதன் பின்னால் இருக்கும் புராண மர்மங்களையும் எடுத்துக்காட்ட ஒரு அற்புதமான கதையாக இது அமைகிறது. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.